கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மோசே தேவனை பார்க்கும் பொழுது, தேவன் மோசேயை அழைக்கும் பொழுது மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் திக்குனாவும் மந்த புத்தியும் உள்ளவன் என்று சொல்லி. அப்பொழுது மோசையோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கவனிங்க. கர்த்தர் பார்க்கிறதற்கு முன்பதாக, கர்த்தர் ஒரு மனிதனை கவனிக்கிறதற்கு முன்பதாக அவன் திக்கு நாவுள்ளவனாக இருக்கலாம், மந்த புத்தி உள்ளவனாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எப்பொழுது ஒரு மனிதனை ஊடுருவி பாய்ந்து அவனை தொட்டு வழிநடத்த தேவன் துவங்குகிறாரோ, அப்பொழுதிலிருந்து அவன் திக்கு நாவாக இருந்தாலும், அவன் மந்த புத்தி உள்ளவனாக இருந்தாலும், கர்த்தர் அருகிலே இருப்பானானால், கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் இருக்குமானால், கர்த்தருடைய அழைப்பு அவன் மேல் இருக்குமானால், கர்த்தர் அவனை உயர்ந்த தலங்களுக்கு கொண்டு சென்று ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்தி இஸ்ரவேல் ஜனத்தின் விடுதலைக்கு அவனை ஒரு பொருளாக தேவன் எடுத்து பயன்படுத்த காரணம், அவன் அருகிலே கர்த்தர் இருந்தால் அவன் மேல் தேவனுடைய அபிஷேகம் இருந்தது, அவன் மேல் தேவ மகிமை இருந்தது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கலாம். நீ திக்குனாவு தான், மந்த புத்தி உள்ளவன் தான், தாவீதை போல குள்ளமானவன் தான், தாவீதை போல எதுவுமே இல்லாதவன் தான், சின்ன பையன் தான். ஆனாலும் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை உண்மையில் தொடர்ந்து இருக்குமானால் நீ பெரிய காரியங்களை செய்யும் அளவிற்கு கர்த்தவனை உயர்த்துவார். அவரால் உங்கள் மைனஸ் பாயிண்ட்டை எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்ற முடியும். இன்றைக்கி கர்த்தர் உங்கள் மைனஸ் ப்ளஸ் ஆக்குறார். இன்று முதல் கர்த்தர் நீ எதெல்லாம் குறைவு என்று நினைத்தாயோ, எது எல்லாம் உன்னுடைய குறைவு என்று நினைத்தாயோ, கிறிஸ்து இயேசுக்குள் அதை மகிமையிலே கர்த்தர் நிறைவாய் நடத்த போகிறார்.